இன்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு பார்க்கத்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த பார்க்கின் பேர் வேலண்டைன்ஸ் பார்க். 16 செப்டம்பர் 1899 அந்த பார்க் மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு பாம் ஹவுஸாக தான் முதல் இருந்தது. வேலண்டைன்ஸ் பாம் என்று தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அதனுடைய பேர் மாற்றப்பட்டு வேலண்டைன்ஸ் பார்க் என்று வந்திருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. அந்த போட்டில் போட்டிருக்குது. இப்போ எத்தனாம் ஆண்டு இந்த பார்க் 125 ஏக்கர்ல அமைஞ்சிருக்குது. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். போட் இருக்குது. இந்த போட் மெப்பை வச்சு நாங்கள் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே எல்லாம் போகலாம். இந்த பார்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எத்தனாம் ஆண்டு, எத்தனை ஏக்கரில் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் இந்த போட்டில் பார்க்கலாம். கூட பறவைகள், அணில் இருக்குது, பொதுகள், தாரா எல்லாம் நிறைய இருக்குது. கொக்குகள் எல்லாம் நான் ஒன்றா உங்களுக்கு போக காட்டுறேன். இதில் கார் பார்க் பண்ணலாம். இதில் நீங்கள் இந்த பார்க்கில் அல்கஹால் அப்படி பாவிச்சா ஃபைன் எல்லாம் கட்டணும். பார்க்கில் கூடுதலாக இங்கே இந்த நாட்டில் ரூல்ஸுகளை எல்லாருமே கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்க பயம் இல்லாமல் நீங்கள் இந்த பார்க்குக்குள்ளே போகலாம். பாருங்கள், கார் பார்க். நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள் இவ்வளவு புறா இருக்குண்டு. போட்டிங் போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு ப்ரைஸ். ஓடி போகலாம். பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த பார்க்கில் நிறைய பாதைகள் இருக்குது. 4 பக்கமும் சுற்றி போய் பாருங்க. மணிக்குட்டி டவர் 1899 கட்டப்பட்டிருக்கு. பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு லீவு நாட்களில் பிள்ளைகளோட இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். ஃபுல் க்ரௌட்டாக இருக்கும். இப்போ குளிரண்டபடியாக பெருசாக இல்லை. இதில் வெள்ளையாக பறக்கிறதெல்லாம் கடல் காகங்கள். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவைக்கு, தாரா இல்லை அன்னம் வளர்க்குறவைக்கும் இந்த வீடியோ பார்க்குறேன்னா ஒரு ஐடியா வரும். சுற்றி வேற பாருங்க எப்படி சீமந்தால் கட்டி உள்ளுக்க கற்கள் போட்டு மேலே இதுக்குள்ள மீனும் நிற்கிது. மீன் தண்ணியண்டபடியாக தெரியல. இதுக்குள்ள நிறைய மீனும் விட்டு தாரா அன்னம் அப்படி நிறைய பறவைகள் இருக்கு.
கூடுதலாக இங்கே மக்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்து இந்த பேர்ட்ஸ்களுக்கு போடுவினம். வந்து கடற்காகம். சுற்றி வேற இப்படி கம்பியால் தான் வேலி அடைச்சிருக்கலாம். அடைச்சி பாருங்க இப்படி இருக்குன்னு வானம் கிரே கலரில் மரம் எல்லாம் பட்டை மரமாக இப்படித்தான் இங்கே குளிர்காலம். பாருங்க இதில் கொஞ்சம் மரம் இருக்குது. இது வந்து குளிர தாங்கக்கூடிய குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்திற்கும் வெயிலையும் குளிரையும் தாங்கக்கூடிய ஒரு மரம் தான் இது. அதனால் இது டெய்லி ஒன்றும் கொட்டாது. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. வெயில் காலங்களில் இப்படித்தான் எல்லா மரமே இருக்க முடியும். அங்கால இருக்கிறாலும் இஞ்சாலும் தெரியாது. இப்போ பாருங்க எல்லாம் கொட்டி வரும். இருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக யுத்தத்தில் இறந்தவர்களோட நினைவாக இதில் கட்டியிருக்குது. அவர்களோட நினைவுக்கு அந்த நினைவு நாளன்று அதை வச்சிருக்கணும். இதில் பாருங்க இதில் போட்டு கிடக்கெல்லாம் சுற்றி வேற இடங்களில் இருக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச், ஒரு கதிரை இதுவும் ஒரு பின்னும் இருக்கும். குப்பை தொட்டியும் குப்பை போடுறதுக்கு அதில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு எதுவும் பண்ணால் அந்த குப்பை எதுக்குள்ள வடிவாக கட்டி போட்டு போடலாம். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா ஒரு குப்பையுமே இருக்காது. மரத்தில் இருந்து கொட்டுற இலை சருகு மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் அந்த வடிவாக அதுக்கான உரிய இடத்துல அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் போவினோம். பாருங்க இந்த மரம் இல்லாமல் இப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு பாருங்க. இருண்ட மேகத்துக்கு நடுவில் ஒரு பட்டை மரம். ஆனால் இது வெயில் நேரம் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ளூ கலரில் இருக்கும் வானம். அதே நேரம் மரத்தில் நிறைய இலைகளோட ஃபுல்லாக இலையாக இருக்கும் சொல்லி சொன்னால் இதுவும் பார்க்கின்ற ஒரு பகுதி என்று தான் சொல்ல வேணும். இங்கே வந்து இதில் நட்டிருக்கிற மரங்கள் இருக்குது தானே. இந்த மரங்கள் அவ்வளவு மரங்களுமே ஒரு குடும்பத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இறந்த பிறகு அவர்கள்ட்ட நினைவாகத்தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற மரங்கள் அவ்வளவுமே வச்சு பராமரித்து எடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து நான் பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதில் அடிச்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேரண்ட நினைவாக அப்படி வச்சிருக்கணும், பெற்றோட்ட நினைவாக. அப்படித்தான் எல்லா மரங்களுமே இங்கே வந்து நடப்பட்டிருக்கு. சின்ன மரங்களில் கூடுதலாக இருக்குது, பெரிய மரங்கள் ஒரு சில மரங்களில் இல்லை. அப்படியே எல்லா மரங்களுக்கும் பேர் அடிச்சிருக்குது. பாருங்க இப்படி இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நேரம் வந்து 12 மணி அப்படி இருக்கும். ஆனால் பாருங்க இப்படி இருட்டாக இருக்குன்னு. குளிர்காலங்களில் இப்படி தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த நேரங்களில் முதல் ஆரம்ப காலத்தில் இது ஒரு சிங்காக ஜூஸ் பண்ணியிருக்கணும் போல. இதுலேயும் ஒரு ஓட்ட டப் இருக்குது, உள்ளுக்குள்ள பைப் இருக்குது, கிளையும் இருக்குது, கழுகை கால்கள் ஒரு இடமா இருந்திருக்கு போல கிடக்குது. பாருங்க அதை எவ்வளோ வடிவாக கட்டியிருக்கணும் அடிப்பகுதி. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த ஆரம்ப காலங்களில் இது ஒரு கைகள் கழுவுற இடம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி வரை இருக்குது சிங் மாதிரி. இது கல்லால் பொழிஞ்சு பாருங்க இப்படி கட்டி இருக்குன்னு. இதில் ஒரு ஓட்டை இருக்குது, இதுக்குள்ளால தண்ணி வேறும் போல கிடக்கு. இதுக்குள்ளால இந்த கழுவுன ஊற்ற தண்ணியல் ஓடும் போல கிடக்குது. ஏன்னா இப்போ கட்டுன என்ன மாதிரி என்ன அந்த இதில் போட்டு கிடக்கு. ஒன்றும் கிளியராக இல்லை, ஆனால் ஏதோ இருக்குது. 1898ஆம் ஆண்டு இது கட்டியிருக்கு.
இந்த வீடியோவில் நான் முழுக்க குளிர்காலத்தில், அதுவும் ஈஸ்ட் லண்டன், ஈஸ்ட் லண்டனில் இருக்கிற பார்க் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதே நேரம் இது துளிர்காலம் வெறுந்தான வெயில் வந்து இலையெல்லாம் துளிர்த்து வர காலத்தில் நான் அந்த காலத்தையும் உங்களுக்கு 4 காலத்தையும் காட்டுறேன். இப்போ குளிர்காலம்தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, மதில் மாதிரி அந்த கிறிஸ்மஸ் மரம்னு சொல்லுவோம், அந்த மரத்தை வச்சு எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம. வாசல் அப்படியே இருக்கு. சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் இருக்குது. அதில் தெரிகிற பில்டிங் வந்து ஒரு கஃபே. நீங்கள் அதில் வந்து ஐஸ்கிரீம், டீ அப்படியெல்லாம் குடிக்கலாம். இது வந்து கழிவு பாட்டில்கள் போடுற இடம் வந்து. அங்கால ஜிம் இருக்குது. இதில் வந்து பேட்மிண்டன் அப்படியெல்லாம் விளையாடுற ஒரு இடம். கிரவுண்ட் இருக்குது. இங்கே எக்ஸசைஸ் செய்கிற இடம் இருக்குது, உடற்பயிற்சி செய்கிற இடம் இருக்குது. பாருங்க, ஒரு பேர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இப்படியே பாருங்க, இதுக்கு லானியில் ஓடி தெரியும். அப்படி பாருங்க, வெளியே எப்படி மரங்கள் ஆளையே வச்சு இருக்குது. உண்மையாகவே கூடுதலான இடங்களில் பார்த்தா ஒரு பாக்க சுற்றியோ அல்லது வேறு இதான பொது இடங்களில் வந்து கட்டிடம் தான் மதில் கட்டி விட்டுருப்பேன். இங்கே வந்து அப்படி இல்லை. கூடுதலான இடங்களுக்கு கம்பியால் வேலி போட்டு இயற்கை மரங்களை வச்சு தான் இருக்கும். பாருங்க இப்படி இருக்குன்னு இந்த காடு பார்க்கின்ற ஒரு பகுதி. இதுகளில் இருக்கிற கூடுதலான மரங்கள் அவங்களோட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் செத்த இந்த நினைவாத்தான், இறந்த நாள் நினைவாத்தான் வச்சிருக்கிறோம். இந்த அணிலுக்கு சாப்பாடை போட்டு எல்லாம் சாப்பிடும். பக்கத்துலேயே பெருமங்களுக்கு கிட்டவே. பாருங்க, ஒரு மரத்தின் அழகு எப்படி இருக்குதுண்டு. பட்டை மரமாக இருக்குது. எல்லாம் நான் உங்களுக்கு வெயில் வந்த உடனே சம்மர் வரைக்குள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. வெலண்டைன்ஸ் பார்க் வைல்ட் லைஃப் ஏரியான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த பூச்சி வகைகள் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கணும். இதாலையும் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மரம் எப்படி இலையெல்லாம் கொண்டு இருக்கு. பெரிய ஒரு பார்க்கும். இந்த பார்க்கில் இருக்கிறதுக்கு பெஞ்ச் எல்லாம் போட்டு கிடக்கும்.
போட்டில் இருக்கிற அவ்வளவு பறவையும் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது, இந்த பொண்டுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாகவே இந்த பொண்டை பார்க்குற ஒரு விவசாயம் செய்கிற ஒருத்தர் அல்லது ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்றது வச்சுருக்குது ஒரு ஐடியா வரலாம். இப்படி ஒரு பொண்டு இருந்து அதுக்கு நடுவில் பாருங்க மரங்கள் எல்லாம் நிழலுக்காக வச்சு அதுக்கு நிறைய தாராக்கள் இருக்குது. இந்த தாராக்களும் நல்ல அழகாக இருக்குது, ஊத்தை இல்லாமல். இதில் இருக்கிற உழவு பேர்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பொண்டு ஒன்று இருக்குது. இந்த பொண்டுக்குள்ளே வந்து நிறைய தாரா அன்னம் எல்லாம் இருக்குது. இந்த அன்னப்பறவை வந்து தன்னுடைய ரெக்கையை கொத்தி கொண்டிருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு, இந்த களத்து எல்லாமே இந்த நீளமாக இருக்குண்டு பாருங்க. இப்போ இதை இந்த
பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுன்னா பின் கேட்டில் வெல்கம் டு வேலண்டைன்ஸ் பார்க்குறதுக்கு இதில் வந்து இந்த பார்க்க தொடங்கினது ஆறால் தொடங்கப்பட்டது எத்தனை ஏக்கர் காணியில் இருக்கான்னு இந்த போட்டில் போட்டுக்கூடாது முனைஞ்சால மேப் இதால் போய் எங்கே வாரது எங்கே பாத்ரூம் இருக்குது எங்கே கிரிக்கெட் இருக்குது டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் போட்டு அதை இவிடத்தால் இருக்கணும் நீங்கள் இந்த மேப்பை பார்த்து போகலாம். அப்படித்தான் குளிர்காலங்களில் பார்க்கிருக்கோம். இந்த துண்டு இதில் இருக்கிற இந்த பகுதி வந்து நாயை விட்டு பார்க்குறது, நாய் வந்து விளையாடுறதுக்கு, நாயிங்க போல்கள் அடித்து விளையாடுற அப்படியான இதுகளுக்கு நாய் வெளியே கொண்டு வரதுக்காக பயன்படுத்துகிற இடம் தான் இது. ஒரே சத்தமாக தான் இருக்கும், பறவைகளுடைய சத்தம் கிளி கத்துது கேட்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்க அப்படி மரங்கள் எல்லாம் இருக்கு. நல்ல குளிராக இருக்குது. குளிர் காலத்தில் பாருங்க பறவைகள் எல்லாம் இப்படி பறந்து சத்தம் போட்டு கொண்டு இருக்குது.